ஹலோ நண்பா! வெல்கம் பேக் டூ ஹேப்பி ட்ரேடர்ஸ் ஜோன். நம்ம சேனல்ல ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட் மற்றும் ஸ்டாக் ட்ரேடிங் பத்தின வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம, கம்ப்ளீட்டா வந்து கம்பெனியோடைய ரிசல்ட் அனலைசிஸ் மற்றும் டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா, உடனே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அப்டின்னாக்கா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண போத முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவும் பிளஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்க வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ வந்து டிஸ்க்ளைமர் அப்ளைட். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற அனைத்து கன்டென்ட்டும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நீங்க இத பேஸ் பண்ணி எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸும் எடுக்க வேணாம். நீங்க எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய ஓன் அனலைசிஸ் பண்ணுங்க. செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்ப நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வந்து JSW சிமெண்ட் ஐபிஓ பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஐபிஓ வந்து இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் எவ்வளோ பெரிய கம்பெனி. ஸோ இதுல வந்து என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, என்னென்ன ரிஸ்க் இருக்கு. ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா, அண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளோ இருக்கு, வேல்யூவேஷன் எவ்வளோ இருக்குன்றத அனைத்தையுமே நம்ம வந்து தமிழ் மொழியில பார்க்க போறோம். மேலும் கடைசியில வந்து என்னோட ஃபைனல் டெசிஷன் நான் வந்து அப்ளை பண்றேனா இல்லையா அப்படின்றத பத்தி நம்ம வந்து இதுல சொல்ல போறோம். ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். JSW சிமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து கம்பெனி வந்து 2006ஆம் வருடம் மும்பை மகாராஷ்டிரால இருக்கிற மும்பையில தான் வந்து இவங்களுடைய கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்ட் குரூப் வந்து எதுனா, இந்த JSW குரூப் இருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்து இவங்களுடைய பேரண்ட் குரூப். அதுல ஒன் ஆஃப் த கம்பெனி தான் வந்து JSW சிமெண்ட். ஸோ இப்போ அவங்க அந்த சிமெண்ட் செக்டர் கம்பெனி தான் வந்து இப்போ அவங்க ஐபிஓ மூலியமா வெளியில வராங்க. இது வந்து எந்த இண்டஸ்ட்ரியில வருது அப்படின்னாக்கா, கிரீன் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து வருது. இவங்களுடைய மார்க்கெட் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்தியாலயே வந்து டாப் 10 ப்ரொடியூசர்ஸ்ல வந்து இவங்களும் ஒன் ஆஃப் த மெம்பரா வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது கிட்டத்தட்ட 2024 ஃபினான்ஷியல் இது 2024ல 82% வந்து இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸோ ஜிஜிபிஎஸ் அப்படின்றதுல வந்து இவங்க வந்து லீடரா இருக்காங்க. அதாவது என்னன்னா சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ஒரு பேஸ் பொருள். இது வந்து என்னன்னாக்கா அயர்ன் அண்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கான அந்த மிக்சிங் உடைய இது. ஸோ இது வந்து கிரவுண்ட் கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக்னுவாங்க. அந்த மெத்தட்ல வந்து இவங்க வந்து சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுல மார்க்கெட் லீடரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட 80% 82.57% வந்து இவங்களுடைய ஷேர் வந்து மார்க்கெட் ஷேர் இந்த இதுல தான் வந்து இருக்கு. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் என்னென்ன அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அவங்க சர்வீஸ் பண்றாங்க, அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு வந்து என்னென்ன சொல்யூஷன்ஸ் தராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய சிமெண்ட் டைப்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, கான்கிரீட் ஹெச்டி, ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட், போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட், காம்போசிட் சிமெண்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜிஜிபிஎஸ் இது எல்லாமே வந்து இவங்களுடைய சிமெண்ட் டைப்ஸா இருக்கு. அண்ட் இவங்க வந்து எக்கனாமிக்கல் ஈகோ ஃபோக்கஸாகவும் இருக்காங்க. அதாவது என்விரான்மெண்ட் வந்து எந்த ஒரு பொல்யூஷனும் இது பண்ணாத அளவுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதுல வந்து இவங்க ஈகோ ஃபோக்கஸான ஆக்டிவிட்டீஸும் வந்து இது பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் பை ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்விரான்மெண்டலுக்கு மேஜர் பொல்யூஷன்ஸ் இல்லாத மாதிரி தான் இவங்க வந்து இவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய கிரீன் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இவங்க வந்து லோ கார்பன் கண்டென்ட் இருக்க சிமெண்ட் சொல்யூஷன்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இத வச்சு பார்க்கும்போது நமக்கு கிளியரா என்ன தெரியுது அப்படின்னாக்கா, இவங்க வந்து கிரீன் சிஸ்டம் என்விரான்மெண்ட்ட பொல்யூட் பண்ணாம இருக்கிற மாதிரி தான் வந்து சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா நம்ம பார்க்கணும். ஏன்னா நாளை போல வந்து கவர்மெண்ட்ல வந்து எதுவும் வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து ஆடப் ஆகுது அப்படின்ற பட்சத்துல, இந்த கம்பெனிக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் இது இல்லாம இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான பாயிண்டா இருக்கு. அண்ட் கம்பெனியோடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆர்&டி ஃபெசிலிட்டிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து இந்தியால வந்து மொத்தம் வந்து 7 பிளான்ட் வச்சிருக்காங்க. அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல வந்து ஒரு பிளான்ட் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா 20.6 எம்டிபிஏ அந்த ரேஞ்சில் இருக்கு. அண்ட் பிளான்டு எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதுல வந்து அவங்க ஆல்ரெடி வந்து 20.6 இருக்காங்க. இன்னும் வந்து அவங்க 42 எம்டிபிஏக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து 2027க்குள்ள பண்ற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஓமே அவங்க வந்து புதுசா வந்து ஒரு ஃபேக்டரி வந்து இண்டஸ்ட்ரி வந்து ஓபன் பண்ண போறாங்க சிமெண்ட் ப்ரொடக்ஷனுக்கு. அதை பத்தி அதுக்காக தான் இந்த ஐபிஓ வராங்க அவங்க. அவங்களுடைய அவங்களுடைய ஃபியூச்சர் பிளானுமே அண்ட் அவங்க வந்து ஐபிஓடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு மேட்சாக தான் ஆகுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து பெரிய குரூப் வேற. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் 27ல 42 மெகா டன்
பிஏ கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ இவங்களோட ரீஜியன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து சவுத்து, வெஸ்ட்டு அப்பதான் ஈஸ்ட் இந்தியா சைடு ஃபுல்லா இருக்காங்க. அண்ட் இப்போதான் வந்து நார்த் சைட்ல வந்து எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ 800 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து ராஜஸ்தான்ல பிளான் பண்ணியிருக்காங்க. நாகாத் அப்படின்ற ஒரு இடத்துல. அதுக்கான ஐபிஓ தான் இந்த ஐபிஓ. இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்ல. ஏன்னா, இவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் லாஜிஸ்டிக்ஸ். ஏன்னா, அவங்க வந்து சிமெண்ட் மட்டும் பண்ணல. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸ்டீல் பண்றாங்க அண்ட் வந்து எனர்ஜி பண்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ எம்ஜி கூட வந்து ஜாயின் பண்ணிச்சது இது பண்ணிட்டு அவங்க காருமே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஜேஎஸ்டபிள்யூ. ஸோ அத வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் இவங்களுடைய அதர் கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கான சப்ளை செயினுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பிளஸ் வந்து காஸ்ட் எஃபெக்டிவான சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா, இவங்க இந்த ஃபீல்ட்ல வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாரி பை ப்ராடக்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பை ப்ராடக்ட்ஸான ரா மெட்டீரியல்ஸான ஸ்டீலு, எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அது எல்லாமே வந்து அவங்க சப்போர்ட் பண்றதுனால, இந்த சிமெண்ட்டுமே மேய்ச்சதா வந்து அவங்களுக்கு இம்பாக்ட்டா இருக்காது. ஸோ அதனால வந்து அவங்களுடைய சப்ளை செயினுமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவாவும், நல்ல ஸ்ட்ராங்காவும் வந்து இருக்கும். ஸோ இந்த ஐபிஓ பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்களோட பிரைஸ் பேண்ட் வந்து ரூ. 139 இருந்து ரூ. 147 வந்து ஐபிஓ வராங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து ரூ. 10 அதுக்கு. லாட் சைஸ் வந்து 102 ஷேரு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14,999 வேணும். அண்ட் இவங்க வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்ச்லயுமே வந்து லிஸ்ட் டவுன் ஆக போறாங்க. அண்ட் இந்த ஐபிஓ வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுன்ற பட்சத்துல, நம்ம வந்து அப்ப பிரைஸ் பேண்டான ரூ. 147 அப்ளை பண்றவங்களுக்கு லாட்டரி பேசிஸ்ல அலாட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இவங்க வரப்போற 3,600 கோடி ஐபிஓல இவங்க வந்து 2,000 கோடிய வந்து ஆஃபர் ஃபார் சேலுக்காக கொண்டு வராங்க. அதாவது ஆல்ரெடி வச்சிருக்கிற ஷேர்ஸ வந்து அவங்க வந்து சேல் பண்றாங்க. அத வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 13.6 கோடி ஷேர்ஸ வந்து அவங்க ஆஃபர் ஃபார் சேல்ல செல் பண்றாங்க. அண்ட் 1,600 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூஸ் வராங்க. அது வந்து கிட்டத்தட்ட வந்து 11 கோடி ஷேர்ஸ் கிட்ட ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து இது பண்றாங்க. இவங்களோட ஐபிஓல வர பணத்த வச்சு இந்த இப்ப ஃப்ரெஷ் இஷ்யூவான 1,600 கோடிக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத இந்த இதுல நம்ம பார்க்குறோம். இவங்க வந்து 800 கோடிக்கு வந்து ராஜஸ்தான்ல வந்து நியூ சிமெண்ட் யூனிட் வந்து போட போறாங்க. அதுக்கு 800 கோடியும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து பாரோயிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அந்த பாரோயிங்ஸுக்காக வந்து 520 கோடி வந்து கடன் அடைக்கிறதுக்காகவும், ரிமைனிங் இருக்கிற 280 கோடிய வந்து ஜெனரல் கார்ப்பரேட் பர்ப்போஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்காக அவங்க யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஐபிஓ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஓப்பன் ஆகி, ஆகஸ்ட் 11ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அண்ட் அலாட்மெண்ட் ஃபைனலைசேஷன் வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதியா இருக்கு. ரீஃபண்ட் ரீஃபண்ட் ஆஃப் அவர் அமௌண்ட் அதர்ஸ் அந்த ஷேர்ஸ் வந்து டிமேட்ல ஆட் அப் பண்றது வந்து ஆகஸ்ட் 13. அதுக்கு அடுத்த நாளான ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து இந்த ஷேர லிஸ்ட் டவுன் பண்றாங்க. லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 14. இன்வெஸ்டரோட அலோகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்கா, ரீட்டெயிலர் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 35%, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 15%, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸான ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து 50% வந்து இவங்க வந்து அலோகேஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ரீட்டெயிலர் கேட்டகரி தான் நம்ம அப்ளை பண்ணணும். அண்ட் ரீட்டெயிலருக்கு வந்து 35% வந்து வந்திருக்குதுன்றது ஒரு பாசிட்டிவா நம்ம பார்க்குறோம். ஸோ 3 இயர்ஸோட ஃபினான்ஷியல்ஸ் மட்டும் நம்ம இங்க எடுத்து போட்டிருக்கோம். இத வச்சு பார்க்கும்போதுனாக்கா, ரெவன்யூ வந்து ஏதான் இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ஃபினான்ஷியல் 25க்கு வந்து அவங்க வந்து சேம் லைக் 23 என்ன பண்ணாங்களோ, அதாவது 5,800 கோடி பண்ணியிருக்காங்க. அதே தான் பண்ணுவாங்கன்ற மாரி எஸ்டிமேஷன் இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 104 கோடியா இருந்தது 2023ல. 2024ல வந்து 62 கோடியா இருந்திருக்கு. இந்த 2025ல வந்து அவங்க வந்து லாஸ் போஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா 10% இருந்தது 2023ல, 6% இருந்தது 2024ல. அண்ட் அவங்க லாஸ் புக் பண்றதுனால இந்த வருஷம் வந்து லாஸ் இதுவாயிருக்குதுன்றதுனால அவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நெகட்டிவ்ல இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது அவங்களுடைய அசெட் எவ்வளோ இருக்கு, கடன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 2023ல இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து எவ்வளோ அசெட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டா கடன் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து 2024 வந்து அவங்களோட கடன் கொஞ்சம் ஏறி இருக்கு. 1.2 ஆயிருக்கு. அண்ட் இப்போ வந்து 2025ல வந்து 1.5 ஆகி கிட்டத்தட்ட வந்து 10 தான் அசெட்டுக்கு 15 தான் கடன் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் சைனா தான் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா வந்து லாஸும் அவங்க மேக் பண்றாங்க, கடனும் வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கு. ஸோ கடன் வச்சிருக்காங்க, லாஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா, அப்ப அந்த கடன வந்து அவங்க வந்து இதுக்கான இன்ட்ரெஸ்ட் குடுக்கறதுனாலேயே வந்து அவங்களோட ப்ராஃபிட் எல்லாமே கம்மியாகி லாஸ் ஆவறதுக்கு வந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்த மெட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, மார்க்கெட் கேப் வந்து இந்த இது வந்து ஐபிஓ வந்து ஐ மீன் இந்த கம்பெனி வந்து 20,000 கோடி கிட்ட இருக்காங்க. பி பிஇ ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஏன்னா வந்து அவங்க ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து லாஸ் புக் பண்ணியிருக்கிறதுனால,
ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 6% கிட்ட இருக்கு பேஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் இயர் இன்ஃபர்மேஷன். டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 1.2 இருக்கு அண்ட் இந்த வருஷத்துக்கு 1.5 வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவி அண்ட் இபிடா பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க இன்னும் எதுவுமே வந்து அதை பற்றி ஷேர் பண்ணல. இந்த கம்பெனியோட கீ ஸ்ட்ரென்த் அப்படி நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த கிரீன் சிமெண்ட்ல வந்து இவங்க வந்து லீடர்ஷிப்பாக இருக்காங்க. ப்ளஸ் வந்து 83% கிட்ட இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து இருக்கு இந்தியாவில். அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். அடுத்து வந்து இவங்களோட ஜேஎஸ்டபிள்யூடைய குரூப் சினர்ஜிஸ்ல வராங்க. ஸோ அவங்க ஆப்வியஸாக வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இன்ஃப்ரா அண்ட் ஸ்டீலில் இருக்காங்க. ப்ளஸ் இப்போ வந்து சிமெண்ட் வராங்க. அண்ட் அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துனாக்கா அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் வந்து சஸ்டைனபிள் ஃபோக்கஸ்டு ஆப்ரேஷன்ஸான நியூ இம்ப்ரூவ்மெண்ட் கம்பெனி எக்ஸ்பென்ஷன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பற்றி தான் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ப்ளஸ் கடன் அடைக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். ரிஸ்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ அவங்களோட ப்ரொஜெக்டட் லாஸ் வந்து 163 கோடியாக இருக்குது இந்த வருஷத்துக்கு. ப்ளஸ் கடன் வந்து தாறுமாக தான் இருக்குது கடன். அது ரொம்பவே வந்து நெகட்டிவ் சைன் தான். அண்ட் இந்த இதில் வந்து பார்க்கும்போது இவங்க வந்து காம்படிட்டிவ் சிமெண்ட் மேக்கர்ஸான சின்ன சின்ன சிமெண்ட் மேக்கர்ஸ் கூட இவங்களுக்கு வந்து காம்படிட்டிவாக வர முடியும். இப்படி வந்தாங்க அப்படின்னாக்கா இவங்களோட ப்ரைசிங் ப்ரெஷரில் வந்து ஒரு மேஜர் இம்பாக்ட் இருக்குன்றது நமக்கு வந்து இங்கேருந்து நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் அதுக்கு. அடுத்தது வந்து இந்த சிமெண்ட் எல்லாமே வந்து வேற ஒரு அயன் அண்ட் அதர் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்ஸ்ன்றதுனால ஸோ இப்போ வந்து இந்த ரா மெட்டீரியலான அயன் அதர் மெட்டீரியலுக்கு வந்து அதோடைய காஸ்ட் ஏதும் பட்சத்தில் ஸோ இதோடைய சிமெண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து எனர்ஜியான பவரோடைய பில் கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலுமே வந்து சிமெண்ட்டோடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே நம்மளோட வந்து ரிஸ்க்காக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த ஐபிஓவில். நம்ம ஃபைனலாக வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பேசணும் அப்படின்னாக்கா இந்த ஐபிஓக்கு வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து நேற்று தான் ஓப்பன் ஆச்சு. நேற்று பார்த்த வரைக்கும் 13% இருந்தது ஆகஸ்ட் 4 இன்னைக்கு ஆகஸ்ட் 5 பார்க்கும்போது ஒரு 11% கிட்ட இருக்கு. ஸோ இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து நாளுக்கு நாள் கூடவும் குறையவும் செய்யும் பேஸ்ட் ஆன் தி டிமாண்ட் அண்ட் சப்ளை. இதே ஃபீல்டில் வந்து லிஸ்டட் பியர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் கூட வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்காங்க அண்டு ஸ்ரீ சிமெண்ட் இருக்காங்க. இவங்க வந்து பி ரேஷியோ பார்த்தோன்னா 35:14 இருக்காங்க. ஆனால் நம்மளால வந்து பி ரேஷியோ கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணாததுனால. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே வந்து மற்ற 2 கம்பெனியுமே வந்து நல்லா சூப்பராக இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மார்க்கெட் கேப்புமே வந்து மற்ற 2 கம்பெனியுமே பெரிய கம்பெனி அண்ட் இது வந்து ரொம்பவே வந்து 10 மடங்கு 5 மடங்கு கிட்ட சின்ன கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ என்னுடைய ஃபைனல் டிசிஷன் வந்து என்ன நான் இப்போ வந்து அப்ளை பண்ண போதுனா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா நான் வந்து என்னென்னலாம் பாசிட்டிவாக பார்க்குறேன் அப்படின்னாக்கா இவங்க வந்து கிரீன் சிமெண்ட்ல லீடர்ஷிப்பாக இருக்கிறாங்க அண்ட் வந்து ஜேஎஸ்டபிள்யூன்றது வந்து ஒரு பெரிய குரூப்பு. ஸோ இதை வந்து பாசிட்டிவாக பார்க்கணும் நம்ம. கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் வந்து டீசெண்டாக ஒரு 10லேருந்து 12% இருக்குன்றது ஒரு பாசிட்டிவாக பார்க்கணும். ஆனால் வந்து ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்குது அவங்களோட ஃபினான்ஷியல்ஸு. லாஸும் நிறைய வச்சுருக்காங்க, ப்ராஃபிட்டே இது பண்ணலை. பட் ஆனால் அவங்களுடைய மூவ்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன்ஸில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குன்றதையும் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறவங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் வந்து ஃபினான்ஷியல் 25ல அவங்க லாஸ் தான் மேக் பண்ணுவாங்கன்றதுனால பெருசாக வந்து இந்த ஃபினான்ஷியல் 25ல ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகாது அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். அண்ட் நான் அப்ளை பண்ண போனா இல்லையான்னு கேட்டிங்கனாக்கா ஸோ இது வந்து நான் வந்து ஃபைனல் டே வந்து பார்ப்பேன். ஃபைனல் டே வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைட் பண்ணுவேன். அண்ட் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து டே டு டே வந்து லைவ்லி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே வந்து நான் இந்த டெலகிராம் குரூப்பில் போடுவேன். ஸோ இந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா உடனே நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இதை வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து போட்டுடுறேன். ஸோ இந்த யூடியூப் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஆப்பி ட்ரேடர்ஸ் ஜோனான டெலகிராம் குரூப் வந்துடும். அங்கே போய் நம்மளோட இதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஐபிஓ அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸு அண்ட் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா மற்றும் பல நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ எதெல்லாம் வந்து நம்ம வந்து யூடியூப் வீடியோ மேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதோ எதெல்லாம் இமீடியட்டாக உங்களுக்கு நான் தரணும்னு நினைக்கிறனோ அதெல்லாமே வந்து இந்த டெலகிராம் குரூப் மூலிமா மட்டும் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் உடனே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த டெலகிராம் சேனலையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதனாச்சும் வீடியோ போடணும் அப்படின்னாக்கா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணி உங்களுடைய முழு சப்போர்ட் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.